மனித வாழ்க்கைக்கு மனம்தான் ஆதாரம். நம்ம ஒரு வேலை செய்கிறோம், இப்போ அங்கே போகிறோம், அப்போ மனசில் திட்டமிடுறோம், அப்புறம் புத்தகம் படிக்கிறோம். ஒரு வேலை செய்யும்போது அது எப்படி செய்யணும், இதை எப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம வேலைகள், வாழ்க்கை முறை எல்லாமே நம்ம மனதின் செயல்பாடோடு தொடர்புடையது. மனித வாழ்க்கை முறை ஏன் பிற உயிரினங்களோட வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, மனிதர்களுக்கு மனம் என்கிற ஒரு நோய் இருக்குது. இது ஒரு நோய். அந்த நோயை வச்சுக்கிட்டே இவங்க வேலை பார்க்குறாங்க. மூளையில் ஏற்பட்ட நோய் அல்லது உடலில் ஏற்பட்ட ஒரு நோயின்னு வச்சுக்கணும். மூளையில் ஏற்பட்ட நோயின்னு கூட வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் அவங்க வேலை பார்க்குறாங்க. மனதை வைத்து தான் மனிதர்கள் வேலை செய்கிறார்கள். அவன் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் மனதில் தான் திட்டமிடுகிறான். மனதில் தான் கட்டளைகள். மனம்தான் வழி நடத்துகிறது. அவன் என்ன செய்கிறது, என்ன செய்கிறா, என்ன பேசுகிறாரு, எதா பேசுனா மனசில் உள்ளது தான் வெளியில் வரும்னு சொல்கிறாங்க. இப்படி நம்ம பேசுவதற்கு காரணமே மனம்தான். மனித உழைப்பு என்பது ஒரு மனதின் உழைப்பு. மனம் கூட ஒரு உழைக்குது. சதா எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிற எண்ணங்கள், கனவுகள், கற்பனைகள், யோசனைகள், சிந்தனைகள் இது வந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது அல்லது ஓய்வு இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் மனிதர்கள் ஓய்வு இல்லாமல் தொடர்ச்சியாக உழைப்பதற்கு காரணம். மனிதர்கள் தொடர்ச்சியாக உழைக்கணும்னா அதுக்கு ஒத்துழைப்பு எங்கேருந்து கிடைக்குது? மனதிலிருந்து கிடைக்குது. மனது தொடர்ச்சியாக உழைக்குது. தொடர்ச்சியாக ஓய்வு இல்லாமல் எண்ணங்களையும், கனவுகளையும், திட்டங்களையும், சிந்தனைகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. நீ என்ன செய்யணும், என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி மனது கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் மனிதர்கள் தொடர்ச்சியாக உழைக்கிறாங்க. ஒருத்தர் தொடர்ச்சியாக உழைக்கிறாருன்னா அவரை நம்ம என்ன சொல்லுவோம்? கடின உழைப்பாளின்னு சொல்லுவோம். அப்பப்போ ரெஸ்ட் எடுக்கிறாரு, உட்காந்துடுறாரு அப்படின்னா அவரை கடின உழைப்பாளின்னு சொல்ல மாட்டோம். உழைக்கிறாரு. எதுவுமே செய்யலை அப்படின்னா அவர் சோம்பேறி அப்படி சொல்லுவோம். அப்போ அதுபோல் மனசில் எண்ணங்கள், கனவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. அது மனதோட உழைப்பு. அப்படின்னா மனது கடினமாக உழைக்குது. மனதில் எண்ணங்கள், கனவுகள், யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஓய்வு இல்லாமல், இடைவெளி இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்குதுன்னா மனது கடினமாக உழைக்குது, தொடர்ச்சியாக உழைக்குது, ஓய்வு இல்லாமல் உழைக்குது. அந்த உழைப்பு தான் மனிதர்களின் ஓய்வு இல்லாத உழைப்புக்கு காரணம். இன்றைக்கி நம்ம காலையில் வேலைக்கு போனால் சாயந்தரம் தான் வேலையை விட்டு வர்றோம். அந்த 8 மணி நேரம் 9 மணி நேரமும் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இந்த தொடர்ச்சியான உழைப்புக்கு என்ன காரணம்? மனது உழைக்குது. மனசில் திட்டமிடுதல், எண்ணங்கள், யோசனைகள், நீ என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சிந்திக்குது, திட்டமிடுது, கட்டளை இடுகிறது, வழி நடத்துகிறது. மனதில் எண்ணங்கள், யோசனைகள், கற்பனைகள்லாம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது, ஓய்வு இல்லாமல். அதனால தான் மனிதர்களால் தொடர்ச்சியாக உழைக்க முடியுது. தொடர்ச்சியாக ஓய்வு இல்லாமல், இடைவெளி இல்லாமல் உழைக்க முடியுது. சரி, அப்போ மனிதர்கள் அவங்க மனசில் எண்ணங்கள் தொடர்ச்சியாக வரலன்னா, சிந்தனைகள் தொடர்ச்சியாக வரல, கற்பனைகள், யோசனைகள்லாம் தொடர்ச்சியாக வரல, கொஞ்ச நேரம் வருது, ஒரு 2-3 செகண்ட் வருது, அல்லது ஒரு 10 செகண்ட் வருது, அப்புறம் வெற்றிடமாக இருக்குது, நிறைய வெற்றிடம் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்? மனிதர்களால் தொடர்ச்சியாக உழைக்க முடியாது. குறிப்பாக தொழிலில் இன்றைக்கி 8 மணி நேரம் 10 மணி நேரம் உழைக்கிறாங்கல்ல, அதற்கு அடிப்படை காரணமே மனசு தொடர்ச்சியாக உழைக்குது. தொடர்ச்சியாக எண்ணங்கள், இடைவெளி இல்லாமல், ஓய்வு இல்லாமல் உழைக்குது. அப்போ மனதில் வெற்றிடம் வந்தால் என்ன ஆகும்? தியானம் பண்ணும்போது உங்களுக்கு எண்ணங்கள் எதுவுமே வர்றதில்லை. அப்போ அந்த நேரத்தில் உங்களால் எதையும் செய்யவும் முடியாது. அப்படி தானே? என்ன செய்யணுங்கிற அந்த உத்தரவு எண்ணங்கள் வழியாக, கற்பனைகள், யோசனைகள் வழியாக, சிந்தனை வழியாக உங்களுக்கு வரணும். அப்போ வராத அந்த தியானத்தின் போதே நீங்கள் எதுவுமே செய்ய முடியலல்ல. அதுபோல் மனிதர்களுடைய மனதில் வெற்றிடம் ஏற்படும் பொழுது மனித உழைப்பிலையும் வெற்றிடம் ஏற்படும். வெற்றிடம் ஏற்படும் போது மனித உழைப்பிலையும் வெற்றிடம். என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் சும்மா இருப்பாங்க. என்ன செய்கிறது, என்ன பேசுறது, சும்மா இருக்கக்கூடிய மனித வாழ்க்கை முறையில் ஒரு வெற்றிடம் வரும். அது அவங்கள எளிமையாக உழைக்க வைக்கும், எளிமையாக வாழ வைக்கும். அப்போ அந்த வெற்றிடத்தை தான் எனக்கு வந்திருக்குது. முதல்ல மனிதர்களுக்கு என்னிடத்தில் அந்த வெற்றிடம். என் மனசு உங்களை மாதிரி தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்காது. தொடர்ச்சியாக எண்ணங்கள், யோசனைகள், கற்பனைகள் வந்துக்கிட்டே இருக்காது. சிந்தனைகள்லாம் தொடர்ச்சியாக உங்களை போல் எனக்கு வந்துக்கிட்டு இருக்காது. ஆனால் அப்படி வந்தது, உங்களை போல் எனக்கும் வந்தது. ஒரு 25-26 வயசு வரைக்கும் வந்தது. தீவிரமாக வந்தது. ஏன் இப்படி வரணும்? இப்படி வர வேண்டிய அவசியம் என்ன? வராமல் இருக்கலாமே. வந்து தான் நம்ம ஒரு வேலையை செய்யணுமா அப்படின்லாம் நிறைய கேள்வி கேட்டதுனால எனக்கு அந்த வெற்றிடம் ஏற்பட்டது. வெற்றிடம், ஓய்வு. இப்போ எனக்கு 5% தான் வரும். உங்களுக்கு நாள் முழுதும் எண்ணங்கள், யோசனைகள், கற்பனைகள் வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கெல்லாம். எனக்கு அதுபோல் வந்துக்கிட்டு இருந்தது. நான் கேட்ட கேள்விகள், அதாவது இந்த கேள்வி நான் தான் கேட்க முடியும், அந்த இடத்துல நான் இருக்கிறேன், அவ்வளோதான்.
யார் கேட்டாலும் உங்களுக்கு வெற்றிடம் வந்துடுமான்னு, உங்களுக்கெல்லாம் வெற்றிடம் நீங்கள் கேட்டால் அது வந்துடாது. அந்த இடத்துல நான் இருக்கிறேன். இப்போது ஐன்ஸ்டீன் ஒன்றை கண்டுபிடிச்சார் அப்படின்னா அதை யார் வேணாலும் அந்த காலத்தில் கண்டுபிடிக்க முடியுமா? அவரால் தானே கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதுபோல் தான் இந்தந்த வேலையை இந்தந்த ஆள் தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு என்னிடத்தில் தான் நடக்கிறது. நான் கேட்ட கேள்விகள், ஆராய்ச்சி எல்லாமே எனது மனதில் இப்பொழுது வெற்றிடம் அதிகமாகி கொண்டே போகிறது. ஒரு 95% வெற்றிடமாக தான் இருக்கும். மனசு ஃபுல்லாக வெற்றிடம். இப்படி உட்காந்து பார்த்தோன்னா மனதில் ஒன்றுமே இருக்காது. எண்ணங்கள் உங்களுக்கெல்லாம் யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்கும், சிந்தனைகள் கற்பனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கெல்லாம் வராது. சிந்தனைகள் யோசனைகள் கற்பனைலாம் 5% தான் வரும். அப்போ என்னால் தொடர்ச்சியாக ஒரு தொழிலில் உழைக்க முடியாது. தொடர்ச்சியாக 8 மணி நேரம். ஆனால் நானும் உழைச்சிருக்கேன், கடினமாக உழைச்சிருக்கேன். இரவு பகல் தூங்காமல் உழைச்சிருக்கேன் தொடர்ச்சியாக தொழிலில். அதுபோல் இப்போ நீங்கள் உழைக்கிறீங்களா, அது மாதிரி நானும் உழைச்சிருக்கேன். ஆனால் இப்போ என்னால் அது கொண்டு உழைக்க முடியாது. காரணம், எனது மனதில் ஏற்பட்ட அந்த வெற்றிடம். எனது மனது தொடர்ச்சியாக உழைப்பதில்லை. எனது மனதில் தொடர்ச்சியாக எண்ணங்கள், யோசனைகள், கற்பனைகள் வருவதில்லை. அதனால்தான் என்னால் எனது உடலும் தொடர்ச்சியாக உழைக்காது. இடைவெளி விட்டு ஓய்வு எடுத்துக்கொண்டு, இப்போ ஒரு சிங்கம் இருக்குதுன்னா தொடர்ச்சியாக வேட்டையாடிக்கிட்டே இருக்குது. அப்பப்போ வேட்டையாடும், உட்காந்து ரெஸ்ட் எடுக்கும், மெதுவாக நடந்து போகும். அதுபோல் ஒரு ஆடோ மாடோ தொடர்ச்சியாக மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும், உட்காந்து படுத்து கிடக்கும். ஒரு யானையும் அப்படி தான். எந்த ஒரு உயிரினமுமே தொடர்ச்சியாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்காது, ஓய்வு எடுக்கும். ஆனால் ஒரு சில உயிரினம் தொடர்ச்சியாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். எறும்பெல்லாம் பார்த்தா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது சின்ன உயிரினம், அதுக்கு நிறைய ஆபத்து இருக்குது, மரண பயம் இருக்குது. மிதிச்சிருவாங்க, மழை வந்துச்சுன்னா அந்த தண்ணியில் அடித்து செல்லப்படும். அதனால் அவை எப்போவும் ஓய்ந்திருக்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. ஆனால் பெரிய உயிரினங்கள், ஆடு மாடு யானை குதிரை இதெல்லாம் ஒன்றும் உழைச்சிக்கிட்டே இருக்காது, ஓடிக்கிட்டே இருக்காது. மெதுவாக நடக்கும், உட்காரும், அப்புறம் மேயும், இப்படியே ஓய்வு எடுத்துக்கொண்டு. அப்போ அது போன்ற ஒரு நிலையை நான் அடைந்து விட்டேன். மனிதர்கள் தொடர்ச்சியாக உழைப்பதெல்லாம் மனது தொடர்ச்சியாக உழைப்பதால் தான். மனதில் எண்ணங்கள் யோசனைகள் தொடர்ச்சியாக வருவதால் தான். மனதில் எண்ணங்கள் யோசனைகள் வருவது ஒரு 5% குறைந்து விட்டால், 95% வெற்றிடம் ஏற்பட்டால், அப்பப்போ தான் எண்ணங்கள் வருது, அப்பப்போ தான் எப்போது யோசனை வருது. மற்ற நேரம்லாம் வெற்றிடமாக இருக்குது. எதுவுமே வராமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? மனித வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும், மனித வாழ்க்கையே மாறி போயிடும். மனிதர்கள் எளிமையாக வாழ ஆரம்பித்து விடுவார்கள். மனிதர்களால் கடினமாக உழைக்க முடியாது, தொடர்ச்சியாக உழைக்க முடியாது, ஓய்வில்லாமல் உழைக்க முடியாது. மென்மையான வேலைகளை தான் செய்ய முடியும், முரட்டுத்தனமான வேலைகளை செய்ய முடியாது. இப்படிப்பட்ட மாற்றங்கள் மனித வாழ்க்கையில் நிகழப்போகிறது. முதலில் அந்த மாற்றம் என்னிடத்தில் தான் நிகழ்ந்தது. அதனால்தான் நான் என்னை முதல் மனிதன் என்று உங்களிடம் அறிமுகப்படுத்துகிறேன். நான் தான் முதல் மனிதன். மனிதர்கள் இப்பொழுதுதான் முழுமையடைகிறார்கள். மனிதர்கள் இப்பொழுதுதான் மனித நிலையில் முழுமையடைகிறார்கள், மனிதர்களாக முழுமையடைகிறார்கள். அந்த பரிணாம வளர்ச்சி இருக்குல்ல, இப்போ மனிதர்கள் நிமிர்ந்தார்கள் அப்படின்னா நிமிர்வு எப்போ அதுக்கு ஒரு முடிவு இருக்குல்ல. மனிதர்கள் குனிந்த நிலையில் குரங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்புறம் அவங்க நிமிர ஆரம்பித்தாங்களா, அந்த நிமிர்வு எங்கே முடிந்தது? அந்த நிமிருகிற முயற்சி, நிமிர்ந்து நேராக நடக்கிற அந்த முயற்சி எங்கே முடிந்தது? அது யாரிடம் முடிந்தது? என்னிடத்தில் தான் முடிந்தது. அந்த முடிந்த நபர் தான் நான். வேறு உடலால் மட்டுமல்ல, இந்த நிமிர்வு என்பது உணர்வாலும் நேர்மையாலும் எப்படி வாழ வேண்டும் என்கிற அறிவாலும் நிமிர்ந்த முதல் ஆள் நான் தான். உடலாலும் நிமிர்ந்த முதல் நபர் நான் தான். அப்போ நீங்கள் மற்றவங்கெல்லாம் கூன் போட்டிருக்கீங்களா, நாங்கள்லாம் குனிஞ்சால் நடக்கிறோம் அப்படி இருக்கலாம். அந்த நிமிர்வு என்பது அணுவாக தான் நடக்கும். நீங்கள் நிமிர்ந்து இருக்கலாம், அதில் ஒரு அணு அளவு உங்களுக்கு எனக்கும் வேறுபாடு. நான் என்னுடைய உடலில் ஏற்பட்ட நிமிர்வு, உணர்வால் ஏற்பட்ட நிமிர்வு, உடலால் ஏற்பட்ட நிமிர்வு, அது ஒரு மிக அணு அளவு வேறுபாடாக இருக்கும். பார்ப்பதற்கு நீங்களும் நிமிர்ந்திருக்கிறீர்கள், நானும் நிமிர்ந்திருக்கிறீர்கள் என்பது போலத்தான் தோன்றும். ஆனால் எனது உணர்வு உங்களிடமிருந்து வேறுபடுகிறது, நிமிர்ந்து நிற்கிறது. உணர்வால் நான் நிமிர்கிறேன், உடலால் நான் நிமிர்கிறேன். அது என்கிட்ட பேசி பார்த்தாலும் தெரியும், என்னுடைய கருத்துக்களை கேட்டாலும் தெரியும். உங்களிடமிருந்து நான் எந்த வகையில் வித்தியாசமாக நிமிர்ந்திருக்கிறேன், வேறுபட்டு நிமிர்ந்து முடித்திருக்கிறேன். அந்த மனிதர்களின் அந்த நிமிர்ந்து நிற்கின்ற, நிமிர்ந்து நடக்கின்ற, நிமிர்ந்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கை முறை அது என்னிடத்தில் முடிவடைகிறது. அந்த வளர்ச்சி, அந்த நிமிர்வதற்கான முயற்சி அது என்னிடத்தில் முடிவடைகிறது.
அது அந்த இப்போ குரங்கு நிமிர்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல குனிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க, நிமிர்ந்தாங்க. அந்த நிமிர்ந்த முயற்சி யாரிடத்தில் முடிந்தது? முதல்ல ஒரு அளவுக்கு தானே நிமிர முடியும். அப்போ யாராக ஒருத்தட்ட தானே அது முடியும். அந்த நிகழ்வு வெற்றியடையும், அந்த நிகழ்வு நிமிர்கிற அந்த நிகழ்வு முழுமையடையும். அந்த முழுமையடைந்த நபர் தான் நான். அதனால் எனது மனம் எப்படி செயல்படுகிறது, நான் எப்படி பிறரிடமிருந்து வேறுபட்டவன், இந்த ஒட்டுமொத்த மனித இனத்தின் வெற்றி என்னிடத்தில் நிகழ்கிறது, என்னிடத்தில் முழுமையடைகிறது. இதற்கு முழுக்க நான் முயற்சி, அப்படி எல்லாரும் முயற்சி செஞ்சு மனிதனை இதுவரைக்கும் இருக்கிற அத்தனை மனிதர்களும், இதுவரைக்கும் பிறந்து செத்து எல்லா மனிதர்களும் முயற்சி அடைஞ்ச அந்த முயற்சியின் வெற்றி தான் என்னிடத்தில் நிகழ்கிறது. அந்த வெற்றி நடந்த நிகழ்வு யாரிடத்தில் நிகழ்கிறது? என்னிடத்தில் நிகழ்கிறது. நான் அதனால தான் முதல் மனிதன் சொல்கிறேன். ஒரு மனித இனத்தின் வெற்றியின் அடையாளமாக நான் இருக்கிறேன். ஒரு வெற்றியின் உருவமாக நான் இருக்கிறேன். மனித இனத்தின் வெற்றியின் மனித உருவமாக நான் இருக்கிறேன். எவ்வளோ பெரிய அதிசயமான நிகழ்ச்சி இல்லை? உண்மையிலே அதெல்லாம் நினச்சிங்கன்னா, இப்போ உண்மையிலே நான் சொல்கிறத நீங்கள் காது கொடுத்து கேட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி நான் யாருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு உங்களால் புரிஞ்சிக்க முடியலைனாலும், எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, என்னை பார்க்குறதுக்கு உலகத்துலேருந்து அத்தனை பேர் போட்டி போட்டுட்டு வருவாங்க. ஏன்னா மனித இனத்தின் அந்த வெற்றியின் அடையாளமாக இருக்கிற அந்த ஒரு மனிதர், அவரை பார்க்க வேண்டும் என்று இந்த உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மனிதர்கள் என்னை நோக்கி படையெடுப்பார்கள்.